ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 79. ராஜேஸ்வரி, நீ ஏன் அவசரப்படுறதுக்கு? போலீஸ்க்கு தானே ஃபோன் பண்ணணும், நானே பண்றேன். எனக்கும் போலீஸ்கிட்ட ஃபோன் பண்ணி பேச வேண்டிய வேலை இருக்கு. புருஷோத்தம்மன், என்ன சொல்ற ராஜேஸ்வரி? நீ ஏமா சுந்தரத்தை அடைச்சு வச்சிருக்க? என்ன விஷயம், என்ன நடக்குது என்றார் ஒன்றும் புரியாமல். ராஜேஸ்வரி, அண்ணா, விக்ரம் தேஜுவை கல்யாணம் செய்ததிலிருந்தே அவளை கொலை பண்ண யாரோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்ச டிடெக்டிவ் ஆஃபீஸர் கிட்ட சொல்லி தேஜுவுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருந்தேன். அவர் தான் இவ்வளவு நாளா தேஜுவை ஃபாலோ பண்ணி எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் பார்த்துக்கிட்டார். 2-3 டைம்ஸ் அவளை கொலை பண்ண கூட ட்ரை பண்ணாங்க. ஒவ்வொரு தடவையும் அவர் அவளை காப்பாத்திக்கிட்டே இருந்தார். ஒரு தடவை விக்ரம் தேஜு கூட இருக்கும் பொழுதே அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போதான் விக்ரமுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. இது யாருன்னு நாங்க சீக்கிரட்டா கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். கடைசியில் அவங்க ஹனிமூன் கிளம்பும் பொழுது அந்த கேங் இவங்களை ஃபாலோ பண்ணாங்க. அப்போதான் அவங்கள ஃபுல்லா நாங்க மடக்கி பிடிச்சோம். அவங்கள விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சது இவங்களுடைய ஆறுயிர் அண்ணன் சுந்தரம் தான் இதுக்கு பின்னாடி இருக்காருன்னு. விஷயத்தை கேள்விப்பட்டதும் அவர் எதுக்காக இதையெல்லாம் செய்கிறார் என்று எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனால தான் அவரை தூக்கிட்டு வர சொன்னேன். ஆனா நமக்கு தெரியாமல் அவங்க பல விஷயம் செஞ்சிருக்காங்கன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது என்று சுந்தரம் கூறிய மொத்தத்தையும் ஒன்று விடாமல் அனைவரின் முன்பும் கூறி முடித்தார். புருஷோத்தம்மன் கண்களில் நீருடன் சோபாவில் பொத்தென அமர்ந்தார். ஸ்ரீக்கும் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இவர்கள் மட்டும் அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் இன்று எங்கள் குடும்பம் நன்றாக வாழ்ந்திருக்குமே. எனக்கும் என்னுடைய அம்மா கிடைத்திருப்பார்கள். இத்தனை வருடம் தனித்தனியாக நானும் என் அப்பாவும் இருந்திருக்கும் நிலை ஏற்பட்டிருக்காது. இப்படியெல்லாம் கூடவா இரக்கமற்ற செயல்களை செய்கிறார்கள்? எப்படி இவர்களுக்கெல்லாம் மனம் வருகிறது ஒரு அழகிய குடும்பத்தை கலைப்பதற்கு? அதிலும் ருக்மணியின் காரணம் ஸ்ரீக்கு அருவருப்பாக இருந்தது. ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தைக்கு தந்தை என்னும் ஸ்தானத்தில் இருப்பவர் மீது எப்படி காதல் ஏற்படும்? என்ன மாதிரியான எண்ணம் இதெல்லாம்? சி என்று எண்ணினாள். விக்ரம், மாம், ஐ கான்ட் பிலீவ் திஸ். நான் கூட அத்தை ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? இவங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது மாம் என்றான் கோபமாக. அஞ்சலி எதற்கும் வாய் திறக்கவில்லை. மொத்த கதையையும் கேட்டு அப்படியே நின்று விட்டாள். தன் தாய் இவ்வளவு பெரிய சதிகாரியா என்று எண்ணியவளுக்கு வார்த்தைகளை எழவில்லை. ராஜேஸ்வரி, இதுக்கே எல்லாரும் இவ்வளவு அதிர்ச்சி ஆகுறீங்களே, இதைவிட இன்னும் பெரிய விஷயம் ஒன்று இருக்கு என்று கூற அனைவரின் பார்வையும் மீண்டும் ராஜேஸ்வரியின் மீது படிந்தது. அதிர்ந்து போய் அமர்ந்திருந்த புருஷோத்தம்மன் உணர்ச்சிகள் அற்ற குரலில், இதுக்கு மேலேயும் ஒரு அதிர்ச்சி வேணுமா ராஜி? அப்போ கடைசி வரைக்கும் என்னுடைய லேக்கா என்ன புரிஞ்சிக்கவே இல்லையா? நான் தப்பானவன் என்ற எண்ணத்துடனே தான் அவ என்ன விட்டும் இந்த உலகத்தை விட்டும் போயிருக்காளா? எப்படி ராஜி, எப்படி அவளுக்கு மனசு வந்துச்சு? இவங்க சொன்னதையெல்லாம் எப்படி அவ நம்பி இருக்கலாம் என்று இல்லாத மனைவியிடம் கேட்க முடியாத அனைத்து கேள்வியையும் தன் தங்கையிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். அவரின் நிலையை உணர்ந்து அவர் அருகில் சென்ற ராஜேஸ்வரி அவரின் தோள்களில் கை வைத்து, அண்ணா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. லேக்கா எப்படியும் நம்ம பக்கத்திலேயே தான் இருப்பா. உயிருடன் இருக்கும் பொழுது வேணும்னா அவளுக்கு இவங்க செஞ்ச சதி தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனா அவ இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இவங்க பண்ணதெல்லாம் தெரிந்திருக்கும். அதனால்தான் அவளுடைய பொண்ணை கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்த்திருக்கா என்றார் கண்களில் நீருடன். ஸ்ரீயும் புருஷோத்தம்மனின் மற்றொரு புறம் வந்து அமர்ந்தவள் தன் தந்தையின் கைமேல் தன் கையை வைத்து நான் இருக்கிறேன் என்பது போல் நம்பிக்கை அளித்தாள். மற்றபடி என்ன பேசுவது என்று ஸ்ரீக்கு தெரியவில்லை. அதில் தேஜா ஸ்ரீயை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்ட புருஷோத்தம்மன், உன்னுடைய அம்மா ரொம்ப நல்லவ. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவ. எல்லார்கிட்டையும் எவ்வளவு அன்பா இருப்பா தெரியுமா? அவளுக்கு போய் இப்படி ஒரு விஷயம் நடந்தத என்னால ஏத்துக்கவே முடியல என்றார் கண்ணீர் மல்க. ஸ்ரீ, அப்பா, அம்மா என்னைக்குமே நம்ம கூட தான் இருப்பாங்க, நீங்க அழாதீங்க. இதை பார்க்க ருக்மணிக்கு கோபமும் எரிச்சலும் ஒரு சேர எழுந்தது. இத்தனை வருடங்களாக எந்த பிரச்சனையும் இல்லை என்று நிம்மதியாக வாழ்ந்தவருக்கு இதோ அவரின் மகள் வந்து விட்டாளே. மேலும் நாங்கள் செய்த அனைத்தும் இவர்களுக்கு தெரிந்துவிட்டது. அது மட்டுமில்லாமல் அண்ணன் வேறு இப்பொழுது இவர்களின் பிடியில் சிக்கியுள்ளார். இப்பொழுது என்ன செய்ய முடியும்? நாம் என்ன சொன்னாலும் இனி இவர்கள் நம்ப போவதில்லை. அது மட்டுமின்றி எந்த உண்மையை இத்தனை ஆண்டுகள் யாருக்கும் தெரியக்கூடாது என்று பொத்தி வைத்திருந்தார்களோ அந்த உண்மை இப்படி அனைவரின் முன்பும் அம்பலமாகிவிட்டதே. இனி என்ன கூறி இதிலிருந்து தப்பிக்க முடியும்? அனைத்தும் முடிந்துவிட்டது என்று மனதிற்குள் புருஷோத்தம்மனையும் தேஜாஸ்ரீயையும் பார்த்து பொறுமியவருக்கு அப்பொழுதுதான் ஒன்று ஞாபகம் வந்தது. அஞ்சலி. அனைத்திற்கும் மேல் அஞ்சலி என்னை பற்றி என்ன நினைத்திருப்பாள்? அவளுக்காக தானே இத்தனை வருட கடின உழைப்பும். இவருக்கு என்னை பிடிக்கவில்லை என்று தெரிந்தாலும் கூட நான் அனைத்தையும் பொறுத்து கொண்டு இங்கே வாழ்ந்தது அவளுக்காக தானே என்று எண்ணியவர் சட்டென்று அஞ்சலியை திரும்பி பார்க்க
அஞ்சலி அதிர்ந்த முகத்துடன் அதே நிலையில் நின்றிருந்தாள். அதில் அஞ்சலியை நோக்கி பாய்ந்த ருக்மணி அஞ்சலியின் கன்னங்களை தன் கைகளில் ஏந்தியபடி, அஞ்சலி, நீ இவங்க சொல்றது எல்லாம் கேட்காதடா. இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க. இவங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. இங்க பாருமா, அம்மாவை பாருடா என்றார் கண்களில் நீருடன். அஞ்சலி எதுவும் கூறாமல் அதே நிலையில் இருக்க ராஜேஸ்வரி கோபமாக, எது பொய்னு சொல்ற? இவ்வளவு நேரம் நான் சொன்னது எல்லாமே பொய்னு சொல்றியா? ருக்மணி, ஆமா, பொய் தான். என் அண்ணனை அடிச்சு கொடுமைப்படுத்தி அவர் வாயால் நீங்க இப்படியெல்லாம் சொல்ல வச்சிருக்கீங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது என்றார் மீண்டும் தன் தப்பை ஒப்புக்கொள்ளாமல். ராஜேஸ்வரி, ஓ அப்படியா? உனக்கு உன் பொண்ணுனா உயிர் இல்ல, அவளுக்காக தானே நீ இவ்வளவு விஷயமும் செஞ்சிருக்க என்றவர் ருக்மணி எதிர்பார்க்காத வண்ணம் அவரின் கையை பிடித்து இழுத்து அஞ்சலியின் தலையில் வைத்தபடி, இப்போ சொல்லு, உன்னோட ஒரே பொண்ணு மேல சத்தியம் பண்ணி சொல்லு, இவளுடைய அப்பா என்னுடைய அண்ணனா என்றார் ஆக்ரோஷமாக. அவருக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை. இவ்வளவு உண்மையையும் தான் கண்டுபிடித்து கையும் களவுமாக அவளை பிடித்திருக்கிறோம். அப்பொழுது கூட அவள் உண்மையை ஒப்புக்கொள்ளாமல் மேலும் மேலும் பொய் உரைக்கிறாளே என்று கோபம் அதன் உச்சியை தொட்டது. இதை ருக்மணி சற்றும் எதிர்பார்க்கவில்லை. எப்படி கூறுவார், அதுவும் தன் மகள் மேல் சத்தியம் செய்து? ருக்மணி வாய் அடைத்து போய் நின்றிருக்க, ராஜேஸ்வரி, சொல்லுருக்கு, உன் மேலதான் எந்த தப்பும் இல்லையே, அப்புறம் என்ன? தைரியமா சொல்லு, இவ என்னுடைய அண்ணனுக்கு பிறந்தவள் தான்னு உன் பொண்ணோட தலையில் சத்தியம் பண்ணி சொல்லு என்றார் கர்ஜனையாக. அதில் மிரண்டு போன ருக்மணி எதுவும் கூறாமல் அமைதியாக நின்றார். ராஜேஸ்வரி அவரை நோக்கி ஏளனமாக ஒரு பார்வை பார்த்தவர், எப்படி உன்னால் இப்படி ஒரு காரியத்தை செய்ய முடிந்தது? அதுவும் இன்னமும் தைரியமா நீ சொன்னதிலேயே நிக்கிறியே. உன்னால் என்னுடைய அண்ணன் குடும்பமே நாசமாகி இருக்கு. ஆனா இப்பவும் நீ உன்னுடைய வாழ்க்கையை காப்பாத்திக்க உன் பொண்ணு மேலேயே சத்தியம் செய்யற அளவுக்கு துணிஞ்சிட்ட இல்ல? நீ எல்லாம் என்ன மாதிரி பொம்பல என்றார் ஆக்ரோஷமாக. ருக்மணி, ஆமா, நீங்க சொல்வது எல்லாமே உண்மைதான். அஞ்சலி உங்க அண்ணனுக்கு பிறந்த பொண்ணு கிடையாது. போதுமா? இதை தானே நீங்க எல்லாரும் முன்னாடியும் நிரூபிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நானே ஒத்துக்கிறேன், அஞ்சலி என்னுடைய பொண்ணு, ஆனா உங்க அண்ணனுக்கு பிறந்தவே கிடையாது என்றார் கத்தியபடி. ராஜேஸ்வரி, கத்தி பேசுவதால் நீ செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆயிடாது. பண்ற தப்பு மொத்தத்தையும் அண்ணனும் தங்கச்சியுமா சேர்ந்து பண்ணிட்டு இப்போ எங்க முன்னாடியே குரலை உயர்த்தி பேசுறியா? ருக்மணிக்கு ராஜேஸ்வரியின் வார்த்தைகள் எதுவுமே காதில் விழவில்லை. அவரின் நினைவு முழுவதும் அவரின் மகளை சுற்றியே வட்டமடித்துக் கொண்டிருந்தது. அஞ்சலி, என்ன பாரு, ஏன் இப்படியே இருக்க? நான் பண்ணது தப்புதான், ஆனா நான் இது எல்லாமே பண்ணது உனக்காக தாண்டா என்றவரின் கையை ஆக்ரோஷமாக தட்டிவிட்ட அஞ்சலி, வாய மூடு என்று தன் ஒற்றை விரலை நீட்டி எச்சரித்தாள். எனக்காக பண்ணியா? இப்படி ஒரு காரியத்தை செய்ய உனக்கு அசிங்கமா இல்லையாமா? இது என்ன சின்ன விஷயமா பொய் சொல்றதுக்கு? எனக்கு நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அசிங்கமா அவமானமா இருக்குமா? என்ன நீ உயிரோட கொன்னுட்ட. இப்படி ஒரு அசிங்கத்தை நான் அனுபவிக்கிறதுக்காக தான் நீ என்ன பெத்து எடுத்தியா? இதுக்கு பதில் நீ எனக்கு அருவிலேயே அழிச்சிருக்கலாம் என்றால் கோபமும் ஆத்திரமுமாக. தேடல் தொடரும். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 80. அஞ்சலியின் வார்த்தையில் ருக்மணி அதிர்ச்சியில் வாயடைத்து போய் நின்று விட்டார். இப்படி கூறிவிட்டாலே, இவளுக்காக தானே நான் அனைத்தும் செய்தேன், இவளுக்கு நல்ல வசதியான வாழ்க்கையை அமைத்து தர வேண்டும் என்று தானே இத்தனையும் செய்தேன். பெண் பிள்ளையாக பிறந்து விட்டால் என்னை போல் இவளுடைய வாழ்க்கையும் நாசமாகிவிடக்கூடாது. வசதியான மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு சீர் செய்யும் அளவிற்கு தங்களிடம் வசதி இருக்க வேண்டும். அதனால் தானே இந்த வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறேன். இது எதையுமே புரிந்து கொள்ளாமல் இப்படி பேசிவிட்டாளே என்று எண்ணியவருக்கு அஞ்சலியின் முன்னால் தன் தரம் தாழ்ந்ததை ஜீரணிக்கவே முடியவில்லை. ஸ்ரீக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. புருஷோத்தமனை பற்றி சொல்லவே தேவையில்லை. தன் மொத்த வாழ்க்கையையுமே இப்படி நாசம் செய்து விட்டாளே என்று ருக்மணியின் மேல் கொலை வெறியோடு அமர்ந்திருந்தார். விக்ரம் பெரும் கோபத்தோடு, என்ன மாம், அப்போ இவ மாமாவுக்கு பிறந்த பொண்ணு இல்லையா? அப்போ இவளுடைய அப்பா யாரு? இவங்க எதுக்காக இப்படியெல்லாம் சீப்பா டிராமா பிளே பண்ணியிருக்காங்க? ராஜேஸ்வரி, விக்ரம், நடந்த விஷயமே வேற. ருக்மணி எங்க வீட்டுக்கு வேலைக்கு வரும்போது அவ ஊரில் தலைவர் யாரோ அவளை 2ஆம் தரமா கல்யாணம் செய்துக்கிறதுக்காக வற்புறுத்துறார். அதனால் தான் இந்த ஊருக்கு கூப்பிட்டு வந்ததா இவளுடைய அண்ணன் சொன்னான். ஆனா அது எல்லாமே போய். இவ அந்த ஊரில் யாரையோ காதலிச்சிருக்கா. அவன் ஆள் சரியில்லாதவன் போல இருக்கு. அதனால் தான் இவளோட அண்ணன் அங்கிருந்து இவளை கண்டிச்சு இங்க கூப்பிட்டு வந்திருக்கான். ஆனா இங்க வந்தும் இவ அடங்காமல் அதே வேலையை தான் என் அண்ணன் கிட்ட பார்த்துருக்கா. அது மட்டும் இல்ல, என் அண்ணனுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டா. என் அண்ணனை கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறமும் என் அண்ணன் இவ கூட சந்தோஷமா வாழாமல் இருந்திருக்கார். அந்த நேரத்துல தான் இவ காதலிச்சவன் திரும்பவும் இவளை வந்து சந்திச்சிருக்கான். ஏதோ ஆசை வார்த்தைகள் எல்லாம் பேசி இவளை அவன் கூடவே வர சொல்லி கூப்பிட்டு இருக்கான். இவளும் வர முடியாதுன்னு மறுத்திருக்கா. நீ என் கூட வரலன்னா எல்லா உண்மையையும் உன் புருஷன்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி இவளை மிரட்டி இருக்கான். வேற வழி இல்லாம இவளும் அவன் கூட போயிருக்கா. அவனுக்கும் இவளுக்கும் உருவான குழந்தைதான் இந்த அஞ்சலி.
ஆனா இவ அப்படியே என் அண்ணனுக்கு பிறந்த குழந்தை என்று சொல்லி மொத்த கதையையும் மாத்திட்டா. இது எதுவுமே தெரியாத என்னுடைய அண்ணன் அஞ்சலியை தன்னோட பொண்ணா நினைச்சு இத்தனை வருஷம் வளர்த்திருக்கார். விக்ரம், மாம், இப்போ அஞ்சலியுடைய உண்மையான அப்பா எங்க? அவருக்கு என்ன ஆச்சு? ராஜேஸ்வரி, அந்த ஆள் அடிக்கடி இதே மாதிரி இவளை இங்க வா அங்க வான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கான். இல்லனா உன் புருஷன்கிட்ட மொத்த உண்மையையும் சொல்லிடுவேன்னு சொல்லி இவளை மிரட்டி இருக்கான். நாளுக்கு நாள் அவனுடைய டார்ச்சர் தாங்க முடியாததால இவளுடைய அண்ணன் கிட்ட சொல்லி அவனுடைய கதையையும் முடிக்க சொல்லியிருக்கா. இவ அண்ணன் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லையே, இவளுக்காக அந்த ஆளையே சாகடிச்சிருக்கார். அதுக்கு தங்கச்சின்னு கூட பார்க்காம இவகிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டையும் கேட்டு வாங்கியிருக்கார். இவ பண்ண தப்பையெல்லாம் மறைக்கிறதுக்கு எங்க அப்பா வீட்டு சொத்தை இவ யூஸ் பண்ணியிருக்கா என்றவர் ருக்மணியிடம், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாதவ மாதிரி இத்தனை வருஷம் எல்லாரும் முன்னாடியும் நல்லவ வேஷம் போட்டுக்கிட்டு சுத்தி வந்திருப்ப. எங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? யாருக்கோ பிள்ளையை பெத்து எங்க குடும்பத்து வாரிசு என்று சொல்லி இத்தனை வருஷமா எங்க எல்லாரையும் நம்ப வச்சிருக்கல்ல என்றார் கோபமாக. தன்னுடைய மொத்த உண்மையும் இப்படி அனைவரின் முன்பும் அம்பலமானதில் ருக்மணி செய்வதறியாது அவமானத்தில் தலை குனிந்தபடி நின்றிருந்தார். குறிப்பாக அஞ்சலியின் முன்பு. அஞ்சலி அழுகையோடு, ஏமா இப்படியெல்லாம் பண்ண? அப்போ இவர் என்னுடைய அப்பா கிடையாதா? நான் வேற யாருக்கோ பிறந்தவளா? அப்புறம் எதுக்காக இவர் தான் என்னுடைய அப்பா என்று சொல்லி இத்தனை வருஷமா என்னை நம்ப வச்ச? இப்படி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் செஞ்சியா என்றாள் ஆற்றாமையுடன். அஞ்சலியின் நிலையை பார்க்க ஸ்ரீக்கு மிகவும் பாவமாக இருந்தது. விக்ரம் ஸ்ரீயின் காதில் கிசுகிசுப்பாக, என்ன அவளை பார்த்தா பாவமா இருக்கா? ஸ்ரீ ஆமாம் என்பது போல் தலையசைக்க, விக்ரம், கொஞ்சம் நீ ஏமாந்தினா எப்போ உன்னை போட்டு தள்ளிட்டு உன்னுடைய இடத்துக்கு வரலாம்னு நினைக்கிறா. அவளுக்காக நீ பாவம் படுறியா? ஸ்ரீ, இல்ல, அவளுடைய நிலைமையிலிருந்து யோசிச்சு பார்த்தா ரொம்ப பாவம் இல்ல. அம்மாவே இப்படியெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு தெரியும் போது அவ எவ்வளவு வருத்தப்படுவா என்றால் அப்பொழுதும் அவளின் சார்பாகவே, ருக்மணி, அப்படியெல்லாம் இல்லடா, உனக்கு நல்ல வசதியான வாழ்க்கை அமைத்து கொடுக்கணும்னு தான் நான் இப்படியெல்லாம் செஞ்சேன். என்ன மாதிரி உன்னுடைய வாழ்க்கையும் வீணாகி விடக்கூடாது என்று நினைச்சுதான் நான் இப்படியெல்லாம் செஞ்சேன். உன்னை விக்ரமுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்ல வசதியான கௌரவமான வீட்டில் நீ மருமகளா வாழ்வ. என்ன மாதிரி ஒரு அங்கீகாரம் இல்லாத வாழ்க்கை உனக்கு இருக்காதுன்னு நினைச்சுதான் உன்னை விக்ரமுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. அஞ்சலி, என்ன வசதியான இடத்துல என்ன கட்டி கொடுக்கணும்னு இப்படியெல்லாம் செஞ்சியா என்று ஒரு விரக்தியான புன்னகையை சிந்தியவள், இந்த விஷயம் மட்டும் வெளியில் தெரிஞ்சா எனக்கு கல்யாணம் நடக்குமா என்பதே சந்தேகம்தான். இதில் எங்க வசதியான மாப்பிள்ளையை நாம போய் தேடுறது என்றாள் விட்டேற்றியாக. ருக்மணி தன் கண்களை துடைத்தவாறு, அப்படியெல்லாம் சொல்லாத அஞ்சலி, உனக்கு என்னடி குறைச்சல்? உன்னோட அழகுக்கும் அறிவுக்கும் உனக்கு நல்ல வசதியான இடத்தில் இருந்துதான் மாப்பிள்ளை அமையும். இப்பொழுதும் அஞ்சலியின் பார்வை விக்ரமை நோக்கிதான் சென்றது. அதில் அதிர்ச்சியாக ஸ்ரீ விக்ரமை பார்க்க, விக்ரம், இவளுக்காகவா நீ இவ்வளவு நேரம் பரிதாபப்பட்டாய் என்பது போல் ஸ்ரீயை நோக்கி தன் பார்வையை வீசினான். அஞ்சலியின் பார்வை சென்ற இடத்தை வைத்தே அவளின் நோக்கத்தை புரிந்து கொண்ட ருக்மணி, வேண்டாம் அஞ்சலி, என்ன மாதிரி ஒரு அங்கீகாரம் இல்லாத வாழ்க்கை உனக்கு வேண்டாம். உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும். ராஜேஸ்வரி, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் சொன்னதுக்கு எங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற? இப்படியெல்லாம் செய்ய உனக்கு அசிங்கமா இல்ல? கொஞ்சம் கூட உனக்கு உறுத்தலாவே இல்லையா? யாருக்கோ பிறந்த பொண்ணை கொண்டு வந்து எங்க குடும்பத்து வாரிசு என்று சொல்லி என்னுடைய அண்ணன் குடும்பத்தை அழிச்சிருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தலாவே இல்லையா? ருக்மணி தன் இரு கரம் கூப்பி புருஷோத்தம்மனின் முன்பு சென்று நின்றவர், என்னை மன்னிச்சிருங்க. என்னுடைய பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் என்பதற்காக தான் நான் இப்படியெல்லாம் செஞ்சேன். அதில் புருஷோத்தம்மன் அவரின் முகத்தை கூட பார்க்காமல் தன் முகத்தை திருப்பிக் கொண்டார். இனிமே என் முகத்திலேயே விழிக்காத, தயவு செஞ்சுங்கிருந்து போயிடு என்றவர் கோபமாக, ராஜி, இவளையும் இவளுடைய அண்ணனையும் சும்மாவே விடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையை அழிச்சது மட்டும் இல்லாமல் என் லேகாவை இந்த உலகத்தை விட்டே அனுப்பியிருக்காங்க. இவங்க எந்த தண்டனையும் இல்லாமல் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இத்தனை வருஷமா நான் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு முடங்கி போய் கிடந்திருக்கேன். 2 பேரும் ஏண்டா என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தோம்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் அனுபவிக்கணும் என்றார் கோபமாக. புருஷோத்தம்மனின் இந்த அவதாரத்தை பார்த்த ருக்மணி செய்வதறியாது திகைத்து போய் நிற்க, ராஜேஸ்வரி, அது எப்படி அண்ணா? என் லேக்கா மேல கைய வச்சா நான் சும்மா இருப்பேனா? இப்போவே இவளுடைய அண்ணன் செஞ்ச தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இப்போ இந்த மேடம் பத்தின உண்மைதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சே. நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க இங்க வந்துகிட்டு இருக்காங்க. ருக்மணி சட்டென்று ராஜேஸ்வரியை நோக்கி விரைந்தவர், என்னை மன்னிச்சிருங்க, நாங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தான். அதுக்காக போலீஸ்ல எல்லாம் பிடிச்சு கொடுத்துறாதீங்க. என் பொண்ணுடைய வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் போயிட்டு அவளை யாரு பார்த்துப்பா? தயவு செஞ்சு அவளுக்காகவாவது என்னை விட்டுடுங்க என்றார் இறைஞ்சலாக. ராஜேஸ்வரி, இப்படித்தானே என்னுடைய அண்ணியும் நினைச்சிருப்பாங்க. அவங்கள இந்த உலகத்தை விட்டு அனுப்பியிருக்கீங்களே, அந்த கடைசி நேரத்துல தன்னுடைய பொண்ணை நினைச்சு அவங்க எவ்வளவு துடிச்சு போயிருப்பாங்க. அப்போ நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா?
உடனே புருஷோத்தம்மனின் காலில் சென்று விழுந்த ருக்மணி, என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது எல்லாமே தப்புதான், அஞ்சலிக்காகவாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்றார் கண்ணீர் மல்க. புருஷோத்தம்மன், சீ, கையை எடு, உன் கை பட்டாலே பாவம். அப்படிப்பட்ட பாவத்தோட நான் இத்தனை வருஷம் ஒரே வீட்டில் இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது என் உடம்பெல்லாம் கூசுது. அஞ்சலிக்காக நினைச்சு பார்க்கணுமா? அஞ்சலி எவனுக்கோ பிறந்திருந்தாலும் என்னுடைய மகளான்னு நினைச்சு அவன் மேல நான் வச்ச பாசம் எனக்கு இன்னும் இருக்கு. அவ வேணும்னா அவ விருப்பப்பட்டா இந்த வீட்டிலேயே இருக்கட்டும். ஆனா நீ செஞ்சதுக்கான தண்டனையை கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும் என்றார் திட்டவட்டமாக. தேடல் தொடரும். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.